உதித்தவள் வித்தை விதைத்தவள் வாணி வந்திடுவாய். நூதன காவிய மதுரா விஜயம் மாசின்றி அரங்கேற. சுந்தர தெலுங்கு தேசம் பெற்ற சூரன், மதுரையை மீட்ட மாவீரன், சிதம்பரம் காத்த சிங்கம், ஆலயங்களுக்கு அரணாக நின்ற அரசன் கம்பணராயன், விஜயநகர பேரரசின் வீர பரம்பரையில் வந்துதித்த மாவீரன். மடுக்கட்டி போரடித்தால் மாளாத சென்னல் என்று ஆனை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை. மதுரையில் அந்நியர் தாக்குதல் நடந்த போது பசுக்களையும் அந்தணர்களையும் கொன்று சடலங்களை கோவிலுக்குள்ளே வீசினர். நமது தாய்மார்களின் உயிர் போகும் வரை மானத்தை அழித்தனர். இந்துவாக இருக்க வேண்டும் என்றால் ஜிசியா எனும் பெரும் பணத்தை வரியாக கட்ட வேண்டும் என்ற அராஜகம் செய்தனர். கோவிலும் போச்சுது, கோக்களும் மாய்ந்தது, சாவிலும் நோவிலும் சாத்திரம் சாய்ந்தது, பாவிகள் கொடுமையில் பாரதம் ஓய்ந்தது, தேவி சாமுண்டி நீ காத்திடவாராய். கம்பண்ணராயன் வயிற்றில் இருந்த போது அவனது தாயார் தேவாயி நாச்சியார் தாமிரபரணி புஷ்கரத்தில் நீராடினாள். பின்னாளில் தாமிரபரணி நதிக்கரை தாண்டி தென்னகத்தையே ஆளப்போகும் குழந்தை அதன் சுவையை அப்போதே அனுபவித்து மகிழ்ந்தது. ஒரு நாள் இரவு கம்பண்ணனுக்கு ஒரு கனவு. மலைய துவசனின் தெய்வ மகள் ஈசன் கலையாய் தோன்றிய தேவி அவள், அலைகளில் ஆடிடும் மகர துவஜம் கொண்டு நிலமதை ஆண்ட நம் ராணி அவள், ராணி அவள். கலியின் பிடியை நீக்கும் பதிகள் புலிகள் வாழும் காடாச்சு, மேடாய் சமைந்த காவிரி தீவில் சேடன் தலைய குடையாச்சு. முன்னொரு காலத்தில் ஈசனின் கட்டளைப்படி விஸ்வகர்மா எல்லா தேவர்களின் ஆயுதங்களில் இருந்தும் பல்வேறு ஆற்றல்களை திரட்டினார். அவற்றை ஒன்றாக கூட்டி ஒரு வாளை உருவாக்கினார். ஈசன் கைவாளை உனக்கு தருகிறேன், இதோ அந்த வாள். தமிழகத்தில் தர்மத்தை மீட்கும் போராட்டம் துவங்கியது. ஜலாலுத்தீன் ஆதம் ஷாவின் கொடுங்கோல் ஆட்சியில் இருந்த மதுரையை மீட்க முடிவு செய்தான் கம்பணன். இன்னொரு புறம் கம்பண உடையாரின் தளபதி கோபண்ணா தலைமையில் ஒரு படைப்பிரிவு ஸ்ரீரங்கத்தை மீட்கச் சென்றது. மானம் அழிந்த மாதரின் சாபம், ஞானம் நிறைந்த பக்தரின் கோபம், சீலம் விரிந்த வீரரின் தாபம், ஞானம் போற்றிய சிற்பிகள் சீற்றம், யாவும் கூடிய தர்ம வாழ் மூலம் ஏவும் ஆற்றலில் எதிரினர் மூலம் யுத்த மகோத்சவம், யுத்த மகோத்சவம், சுத்த வீரத்தின் சுழல் புயல் வெள்ளம், யுத்த மகோத்சவம், யுத்த மகோத்சவம். தாய் மீனாட்சி அளித்த தர்மவாளால் வெட்டுண்டது ஜலாலுத்தீன் தலை. அதே நேரத்தில் கோபண்ணா தலைமையில் 12,000 வைணவ வீரர்களின் உயிர் தியாகத்தால் ஸ்ரீரங்கமும் துருக்கர் ஆதிக்கத்தில் இருந்து மீண்டது. நமது மக்களுக்கு நிகழ்ந்த அத்தனை அழிவுக்கும் அன்று மதுரையில் நீதி கிடைத்தது. மதுரை மீண்டது, மதுரை மீண்டது, சதுர்மறை சாற்றிடும் மாநகர் மீண்டது, விக்கினமின்றி